வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் ப்ரெட்டை வச்சு ஒரு சமோசா தான் பண்ண போகிறோம். டொமேட்டோ கெச்சப்பு நம்ம வந்துட்டு டொமேட்டோ மைனஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பிரெட் சமோசாவுக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம், அதை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சில்லி வந்து ஒரு 5 சில்லி, ட்ரை சில்லி, கார்லிக்கு ஒரு 10 பல்லு கார்லிக், 1 டீஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவு. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிக்கலாம். இது கூட சமையல் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சமோசா வந்துட்டு உள்ளே டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நான் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டைலூட் பண்ணி அடிச்சிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு அடிக்க திருப்பி திக்காகும். அப்புறம் ஆயில் விடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆயில் விட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திக்னஸ்ஸு வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், மஸ்டர்ட் பேஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி தழை, ஓமத்தழை இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் உலர்த்தி அரைச்ச ஸ்பைசஸ், நம்மளுடைய இந்தியன் ஹெர்ப்ஸோடைய க்ரஷ் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா பச்சையாக இருக்கிற பேசில் லீஃப் இருக்குது இல்லையா, நம்ம துளசி, கற்பூரவள்ளி, ஓமத்தெல்லாம் உலர்த்தியும் இந்த மாதிரி குறைன்னு நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். கடையிலையும் ரெடிமேடாகவே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாம் வீட்டில் இருக்கிறத பறித்து எப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம்ல, டீஹைட்ரேட் பண்ணி பொடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த துளசி, கற்பூரவள்ளி, ஓமம் இதெல்லாம் வந்துட்டு நிழலில் உலர்த்தி அதை கொஞ்சம் கோரஸாக இந்த மாதிரி மிளகு நுணுக்குற மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை ஐட்டம் சாப்பிடும்போது டைஜஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக வேண்டி தான் இந்த கற்பூரவள்ளி தழையோடைய துகள்களை நம்ம இதில் போடுறோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கிறோம். இந்த பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், குக்கிங் ஆயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சீசனிங், சின்ன ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, குறைன்னு நம்ம அரைச்ச கொத்தமல்லி, இஞ்சி 1 ஸ்பூன், சாப்பிடு ஜிஞ்சர், சாப்பண்ண பச்சை மிளகா, சாப்பண்ண வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் போட்டிருக்கோம். ஜிஞ்சர் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மாங்காய் தூள், உப்பு வந்து தேவையான அளவு. இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு,
இது கூட மசிச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணி. கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை போட்டுருக்கோம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு லெமன் வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோம். காலையில் பண்ணால் கூட நைட் வரைக்கும் இது வச்சு இருக்கும். தக்காளி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போய்டுன்றதுனால தக்காளி போடாமல் லைம் ஜூஸ் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறோம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு அது கூட நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ மீட்டு வேணும்னு நினைக்கிறவங்க மிக்ஸ்டு மீட்டு சிக்கனோ எதர் மட்டனோ எது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேட்டர்ன் ஆஃப் இதிலே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்கு. ஸோ நாம் இன்றைக்கி வந்துட்டு ஆலு க்ரீன் பீஸ் ஸ்டஃபிங் தான் வச்சு இந்த பிரெட் சமோசா பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரெட் ஸ்லைஸுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சு எப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு அந்த மைதா மாவில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதே கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சமோசா ஒட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம வந்துட்டு பிரெட் சமோசாவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா ப்ரெட்டு ஸ்லைஸு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது அது பிரேக் ஆகாது. இல்லைனா அது உடஞ்சி போகும். உங்களுக்கு ரோல் பண்ணும்போது வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. யூஸ் பண்ணுற ப்ரெட்டு ஃப்ரெஷ் ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேய்ச்ச உடனே மடிச்சிடுங்க, இல்லைனா ட்ரை ஆகி மறுபடியும் பிரேக் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரெட் சமோசா பண்ணும்போது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக சீல் பண்ணி டாப் பாட்டம் எல்லாமே ப்ராப்பராக சீல் பண்ணியிருக்கிறோம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரை ஆகும். ரெஃப்ரிஜிரேட்டரில் வைங்க, இந்த சில்னஸ்லாம் அப்படியே உங்களுக்கு இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேனில் இருக்கிற எண்ணெயும் டெம்பரேச்சர் ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸ்லோ ஃபயரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரெட் சமோசாவுக்கு மசாலா வந்துட்டு ப்ராப்பராக முன்னாடியே வெல்டனாக தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம். அதனால் ரொம்ப இதில் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரெட்டு வந்துட்டு உடனே ரெடி ஆகிடும். போட்டதும் ப்ராப்பர் டெம்பரேச்சரில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது எடுத்துட வேண்டியது. பிரெட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா?
கூடவே உங்களுக்காக நம்ம வந்து அந்த டொமேட்டோ மைனஸும் பண்ணி காட்டியிருக்கோம். அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரலாக வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் சாப்பிடாம, கடையில் விற்கிறத சாப்பிடாம இந்த மாதிரி டொமேட்டோ மைனஸ் வந்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஹெல்த்தும் வந்துட்டு நமக்கு பாதுகாப்பாக காப்பாற்றிக்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் சமோசாவும் இந்த டொமேட்டோ மைனஸும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் சர்வ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்குல்லையே அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஏதாவது புது ரெசிபீஸு இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ரெசிபீஸ் உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரியப்படுத்தப்படும். நீங்களும் தவறாமல் அதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.